திருப்பதி சாரம் என்றழைக்கப்படும் திருவன் பரிசார திருத்தல மாஹாத்மியம். பாகவதர்கள் கூறினார்கள், புகழ்பெற்ற ஆன்மீக குருவே, புனிதமான கேரளத்தில் கூட தெய்வீக ஸ்தலங்களின் உன்னதமான மகிமையை கூறுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், கேரளத்தின் பிரபஞ்ச இறைவனின் பல துறைகள் உள்ளன. அதன் மிக அற்புதமான மகத்துவத்தை இப்போது சுருக்கமாக கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் கேரள தேசத்தில் குலசேகரன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தார். அவர் துன்மார்க்கருக்கு விரோதி மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் பாதுகாவலர் ஆவார். அவர் பசுக்களையும் பிராமணர்களையும் காப்பாற்றினார் மற்றும் உண்மை மற்றும் நேர்மைக்கு அர்ப்பணித்தார். அவர் வலிமை மிக்க, வீரம் நிறைந்த, துணிச்சலான மற்றும் சிறந்த எண்ணம் கொண்டவர். பக்தர்களிடம் கோபித்தால் மன்னிப்பவர், கொடுப்பவர், கற்பனை மரம் போன்றவர். இந்த பெரிய ஆன்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வழிபாட்டை விரும்புகிறார். மன்னர் தனது மந்திரிகளுடனும் ஆயுதங்களுடனும் படையுடன் சென்றார். உலகின் எல்லா திசைகளையும் வெல்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் அவர் புறப்பட்டார். அவர்கள் கர்நாடகர்கள், மகாராஷ்டிரர்கள், கலிங்கர்கள் மற்றும் குர்ஜரர்களையும் தோற்கடித்தார். அவர்கள் உத்கல ஆந்திர தேசத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் மரியாதையுடன் ராஜ்யத்தை வென்ற பிறகு அவர் விரைவாக கேரள தேசம் திரும்பினார். சாலையின் நடுவில் எங்கோ அரசரின் சிறந்த குதிரை வழி தவறி சென்றது. அரசர் குதிரையை தேடி காட்டில் அலைந்தார். இது பல மரங்கள் மற்றும் கொடிகளால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் பல்வேறு புனித இடங்களால் சூழப்பட்டுள்ளது. அப்போது பல முனிவர்கள் வசிக்கும் சோமதீர்த்தம் என்ற புண்ணிய ஸ்தலத்தை கண்டார். ஆற்றின் கரையில் கல்பகா என்ற மரம் இருந்தது. அதில் குதிரை கட்டப்பட்டது. அங்கே குலசேகரர் ஒரு ஆலயத்தை கண்டார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான மன்னர் அவருக்கு சேவை செய்ய நகருக்குள் நுழைந்தார். அங்கே மீதமுள்ள இருக்கையில் தெய்வீகமாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கேயே இருந்தார். அவர் ஒரு சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் வைத்திருக்கிறார் மற்றும் அவரது மார்பில் ஸ்ரீவத்சம் குறிக்கப்பட்டுள்ளது. கழுத்தில் கௌஸ்துப மணி மற்றும் வைஜெயந்தி மாலை அணிந்து அலங்காரத்தில் இருந்தார். தெய்வீக மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்திருந்த அவர் திருமுகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தது. தேவர்களின் திருவருளை கண்டதும் மகிழ்ச்சியில் புன்னகை பூத்தார். ஸ்ரீகிருஷ்ணரை காணும் ஆர்வத்தால் அவர் உடனடியாக அவரது முன்னிலையில் ஓடினார். அப்போது அங்கே மின்னல் போன்ற தோற்றமுடைய கற்புடைய ஒரு பெண் இருந்தாள். அவள் உடல் முழுவதும் அழகும் கண்கள் நீல தாமரை போலவும் இருந்தது. அவள் பலவிதமான நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு புதிய பட்டு அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் பதக்கங்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்னம் போல மெதுவாக நடந்தாள். அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை இனிய குரலில் கூறினாள், மது கண்களை உடையவள், மதுசூதனின் சேவையில் ஈடுபாடு கொண்டவள், தாமரை போன்ற ஒரு பெண் அவன் முன் தோன்றினாள். அவளும் குடும்ப தலைவியை கண்டதும் வெட்கத்தில் சிவந்தாள். உடனே அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் மறைந்தார். இதை கண்ட குடும்ப தலைவரான மன்னன் வியந்தார். அவர் மடிந்த உள்ளங்கைகளுடன் தனது முகத்தை நாணத்தால் மூடினாள். மௌத்கல்ய முனிவர் பக்தியுடன் அங்கு வந்தார். மன்னன் குனிந்து தான் பார்த்த மிக அற்புதமான விஷயத்தை பற்றி விசாரித்தான். மௌத்கல்ய முனிவர் குடும்ப தலைவரான அரசனிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். துறவு பொக்கிஷம் அவருக்கு ஆறுதல் கூறி இனிமையான வார்த்தைகளை பேசினார். மௌத்கல்யர் தெரிவித்தார், அரசே, சந்திரனின் இந்த புனித இடம் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது. அன்னம் மற்றும் வாத்துக்கள் நிறைந்த அழகான தாமரை காடு அது. ஆற்றங்கரையில் துறவு நிறைந்த முனிவர்கள் துறவு மேற்கொள்கின்றனர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மட்டுமே அனைத்து உலகங்களுக்கும் பெரிய இறைவனாக நேரடியாக வெளிப்படுத்துதல். தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்களில் பரமபுருஷன் பகவான் ஸ்ரீஹரி. இறைவன் தன் கருணையை நம்மீது அருளுவதற்காக இங்கு வீற்றிருக்கிறார். அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வத்தின் வடிவில் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சேவை செய்கிறாள். ஆதலால் மண்ணுலகின் தலைவரே, இது அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபடும் களம்.
தாங்கள் பார்த்த பெண் தெய்வீக அழகுடன் இருக்கிறார். நிச்சயமாக அந்த அதிர்ஷ்ட தெய்வம் உலகங்களின் தாய் என்பதில் சந்தேகமில்லை. அந்த அதிர்ஷ்ட தேவி எப்போதும் ஸ்ரீவத்சத்தில் வாசம் செய்து வற்றாதவளாக இருக்கிறாள். அவர் அதிர்ஷ்ட தெய்வத்தை வைத்திருப்பவர் மற்றும் அதிர்ஷ்ட தெய்வத்தின் இருப்பிடம். அரசே, தம்மை பார்க்க வந்ததே என் அதிர்ஷ்டம். செல்வ செழிப்பும் அதிர்ஷ்ட தெய்வத்தின் இருப்பிடமும் எல்லா நற்பலன்களையும் அளிப்பவை. இன்று முதல் தாங்கள் நிச்சயமாக பெருகிய முறையில் மங்களகரமாக இருப்பீர்கள். பெரிய அரசரே, அது ஸ்ரீவத்ச அங்கத்தின் பார்வையில் இருக்கும். சர்வ வல்லமையுள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நமக்கு தரிசனம் தர விரும்பினார். அரசே, இந்த குதிரை விளையாட்டுத்தனமாக இங்கே கொண்டு வரப்பட்டது. அதை மீண்டும் பிடிப்பாய் என்றார் வசிஷ்ட முனிவர். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய கேரள மன்னன் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தான். வழிபாட்டில் அவதரித்த கோவிந்தனை அன்புடன் போற்றினார். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய கேரள மன்னன் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தார். வழிபாட்டில் அவதரித்த கோவிந்தனை அன்புடன் போற்றினார். குலசேகரர் கூறினார். அதிர்ஷ்ட தெய்வத்தின் சின்னத்தால் மார்பில் குறிக்கப்பட்ட பகவான் நாராயணருக்கு வணக்கம். அதிர்ஷ்ட தேவதையின் கர்த்தாவே, அதிர்ஷ்ட தேவதையின் உறைவிடமே, அதிர்ஷ்ட தெய்வத்தை தாங்குபவரே, நான் தங்களுக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நித்தியமான அமைதியான அனைத்து ஆசைகளையும் வழங்குபவரே, அதிதிகளில் சிறந்தவரே, அனைவருக்கும் இறைவனே, தங்களுக்கு வணக்கம். மென்மையானவளே, தேவர்களால் வழிபடப்பட்டவளே, தாம் எல்லா உலகங்களையும் அனுபவிக்கிறீர்கள். வசதியான இருக்கையில் அமர்ந்திருக்கும் அழகானவளே, உமக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பலிபீடமே, சடங்குகளின் வடிவமே, படைப்பாளியே, பிரபஞ்சத்தால் வழிபடப்பட்டவரே, ஸ்தோத்திர வடிவில் துதிக்கும் வாமனமூர்த்திக்கு வணக்கங்கள். எண்ணிலடங்கா மக்களால் வழிபடப்பட்டவரே, தாம் சிறப்பான பலன்களை வழங்குகிறீர்கள். அடக்கப்பட்ட மக்களின் தலைவரே, கேசவரே, தமக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நித்தியமான அமைதியான அனைத்து ஆசைகளையும் வழங்குபவரே, அதிதிகளில் சிறந்தவரே, அனைவருக்கும் இறைவனே, தங்களுக்கு வணக்கம். மென்மையானவரே, தேவர்களால் வழிபடப்பட்டவரே, தாம் எல்லா உலகங்களையும் அனுபவிக்கிறீர்கள். வசதியான இருக்கையில் அமர்ந்திருக்கும் அழகானவரே, உமக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, தாங்கள் மஞ்சள் நிற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். துளசி இலைகளின் மாலையை அணிந்திருக்கிறீர்கள். திரளான பக்தர்களின் மனதில் விரும்பிய பலன்களை அருளும் தங்களுக்கு வணக்கங்கள். விஷ்ணு பகவானே, பரம ஆன்மாவே, தன் முப்பெரும் சக்தியில் நிலைத்திருப்பவர், வேதங்கள் மற்றும் வேதங்களின் திரு உருவமான மாதவரே, தமக்கு வணக்கம். நித்திய பக்தி மற்றும் வீரம் தாமரை தொப்புள் கொண்டவரே, அதிர்ஷ்ட தெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் சுமந்தவரே, உமக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தாம் வில் தாங்குபவர், தடி தாங்குபவர், நல்ல குணம் கொண்டவர், ஒளி வீசுபவர், கோவிந்தா என்ற தெளிவான சிலப்பதிகார மந்திரத்திற்கு வணக்கங்கள். நீங்கள் அசையாத மற்றும் அசையும், ஆனால் நீங்கள் ஆழ்நிலை மற்றும் புத்திசாலி. விஷ்ணு மூர்த்தியே, பல செயல்களை செய்பவரே, தமக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அழிவு பெருங்கடலில் அலைய மதுவையும் கைடபரையும் கொல்ல பிரத்யும்னன், அனிருத்தன் மற்றும் தாருகன் ஆகியோருக்கு வணக்கங்கள். ரசனை உள்ளவரே, தாமே எல்லாவற்றின் சாரம் மற்றும் எல்லா மகிழ்ச்சியையும் தருகிறீர்கள். கருடனின் கொடியை ஏந்தியவரும் இரண்ட கால்களை உடையவருமான தமக்கு வணக்கங்கள். இனிமையான ஒலி, மங்களகரமான உடல், அழகான தோற்றமுடைய மங்களகரமான விழிகள் மற்றும் அழகு கடவுளுக்கு வணக்கங்கள். செல்வத்தை தருபவரும் உண்மையான பேரின்பத்தின் உருவகமானவருமான பகவானே, பூமியை வைத்திருப்பவரும் முழுமை அடைந்தவருக்கும் அதிர்ஷ்ட தெய்வத்தின் வைத்திருப்பவருக்கும் வணக்கங்கள். தாமே அணு, பெரிய தானியம், பிரபஞ்சத்தின் பேரின்பத்திற்கு காரணம். அமைதியானவரே, சகல ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவரே, வாசுதேவா, தமக்கு வணக்கங்கள். விஸ்வக்சேனரே,
தாமே படைப்பு, பராமரிப்பு மற்றும் அழிவின் தூய ஆதாரம். பிரம்மதேவரின் கருவாகிய ருத்ரனாகிய நிருசிம்மனாகிய தமக்கு வணக்கங்கள். பிரகாசத்தின் காலை வடிவானவரே, ஜீவராசியே, அறிவை படைத்தவரே, ஓம்காரரே, ஆதாரம், உயிரை கொடுத்தவரே, உமக்கு எம் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சங்கம் மற்றும் சக்கரம் தாங்கியவரே, வரம் அளிக்கும் வீரரே, பூசப்படாத மற்றும் ஒதுங்கிய உயர்ந்த மனிதனுக்கு வணக்கங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தயவு செய்து சோமலக்ஷ்மி ஏரியின் கரையை அனுபவிக்கவும். அதிர்ஷ்ட தெய்வத்தின் பரிவாரர்களின் களத்தில் அமைந்துள்ள தங்களுக்கு வணக்கங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஸ்ரீவத்சங்கரான அதிர்ஷ்ட தேவதையின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு போற்றப்பட்டார். அவர் அரசரிடம், குடும்ப தலைவரிடம் ஒரு வரம் கேட்டார். அரசர் அவனுக்கு மகிழ்ச்சியையும் அசையாத பக்தியையும் கொடுத்தார். குதிரையை விடுவித்து படையுடன் நகரத்தை அடைந்தார். அதிர்ஷ்ட தெய்வம் வழிபடும் மிகவும் புனிதமான தலம் அது. அதில் நுழைவதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பார்வையை அடைய முடியும். திருப்பதி சாரம் என்று அழைக்கப்படும் திருவன்பரிசார திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.